இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குணசேகர அந்த பஞ்சாயத்துல அப்படி நடந்துகிட்டான்றதுல எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா என் தம்பிய பத்தியும் அவன் புத்திசாலித்தனத்தை பத்தி எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த பொறுப்பை நான் குணசேகரங்கிட்ட கொடுத்தேன். இருந்தாலும் குணசேகரா, உண்மையிலே நீ அந்த பிரச்சனைய ரொம்ப சரியா கையாண்டிருக்க. நான் இருந்திருந்தா கூட இப்படி மொத்தமா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கிற மாதிரி பண்ணிருப்பனாங்கிறது சந்தேகம்தான். அண்ணா, இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, கரிகாலனும் ஒரு காரணம். அப்ப இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை சமாளிக்க நீயும் கரிகாலனும் இருக்கீங்க. ஊர் பிரச்சனைய என் புள்ளையும் பேரனும் சேர்ந்து நல்லபடியா முடிச்சு வச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு என் கையாலேயே விருந்து வைக்க போறேன். அதனால இன்னைக்கு ராத்திரி சமையல் என் கைப்பக்குவத்துலதான் நடக்க போகுது. அத்தை, நாங்க உங்க சமையல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க இன்னைக்கு உங்க சமையல் ஆரம்பிங்க, நாங்க எல்லாரும் கூட இருந்து உதவி பண்றோம். சரி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்கப்பா. வேணாம் பாட்டி. சொன்னா கேட்கணும். வயசு பிள்ளைங்க நண்டு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடு. இப்ப என்ன பண்றது? பாட்டி வேணாம். வெய்மா, வெய். பாட்டி கரிகாலா, வேண்டாம். நல்லா சாப்பிடு. வேண்டான்னு சொல்லக்கூடாது, சாப்பிடு. ப்ளீஸ் பாட்டி, எனக்கு வேண்டாம். போன வாட்டி நான் நண்டை சாப்பிட்டு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. எனக்கு ஒத்துக்காது. மா, நீயே சொல்லு. இரு, இப்ப நீ நண்டை சாப்பிடு. உனக்கு எப்படி காய்ச்சல் வருதுன்னு நான் பாக்குறேன். மா சொல்லுமா. ஆமாமா, அவளுக்கு சுத்தமா நண்டு ஒத்துக்கல போல இருக்கு. அவளுக்கு வைக்காதீங்க. சரி, அப்படி அந்த முருங்கைக்காவை எடுத்துட்டு வா. நண்டை சாப்பிட வேண்டாம், முருங்கைக்காய் சாப்பிடு. முருங்கைக்காவும் நண்டு மாதிரின்னு தெரியாம நந்தினி வர சரின்னு சொல்றாளே. நந்தினி நல்லா மாட்டிக்கிட்டா. வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்தம்மா, நல்லா சாப்பிடு. என்ன சாப்பிடுமா. ஏன்பா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா சாப்பிடுறீங்களா இல்ல நான் உடைச்சு ஊட்டி விடட்டுமா? ஊட்டி விட போறீங்களா? வேணாம் பாட்டி, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எப்படி தோற? இல்ல பாட்டி, நானே சாப்பிட்டுக்கிறேன். அது சுப்பு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் நண்டு எடுத்து வையே. இன்னுமா? ஐயோ, அத்தை கொஞ்சமா வைக்கத்த. கொஞ்சம் தான்ப்பா. இந்தா சாப்பிடு. என்ன அவ சொல்றானே நீ இப்படி கிண்டி வைக்கிற? வயசு பிள்ளைக்கு இப்படியே வைப்ப? 4 நண்டை வையே. சாப்பிடுப்பா, சாப்பிடுப்பா. இந்த மாதிரி நண்டு முருங்கைக்கான் சாப்பிட்டா தானே இந்த வீட்டுல சீக்கிரம் குழந்தைங்க சத்தம் கேட்கும். யாராவது நண்டை மிச்சம் வச்சீங்க, அத நான் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் மறுவேளை பாப்பேன். ஐயோ, எதுக்கு பாட்டி திரும்ப திரும்ப முருங்கைக்காய் வைக்க சொல்றீங்க? நண்டை தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, முருங்கைக்காவது நல்லா சாப்பிடு.
இன்னைக்கு நைட்டு என்ன ஆக போதோ தெரியலையே. இந்த நைட்டு எனக்கு பெரிய டேஞ்சர் நைட்டு தான். எப்படி தப்பிக்க போறனோ? தலைக்கு மேல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் உடம்புல ஏறி நிக்கிற சூடு இறங்க மாட்டேங்குதே. என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா. எல்லாம் அந்த கிழவி செஞ்ச வேலை. நான் வேணாம் பாட்டின்னு சொன்னேன். அவ்வளவு சொல்லியும் கேட்காம அவஸ்தைப்பட வச்சிருச்சு. இன்னைக்கு மட்டும் நம்ம ரூம்குள்ள போனோம், அவ்வளவுதான். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, ரூம்குள்ள போகவே கூடாது. ஏற்காட்டுல சாப்பிட்ட நண்டை விட பாட்டி கொடுத்த நண்டு இன்னும் வீரியமா வேலை செய்யுது. அஞ்சனையா, என்னை காப்பாத்து, என்னை எப்படியாவது காப்பாத்து. காப்பாத்து. இந்த நேரத்துல மாமா என்ன இங்க நின்னு குளிச்சிட்டு இருக்காரு? மாமா ஐயோ, அவளை பார்த்ததும் மைண்டு மாறுதே. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, என்ன காப்பாத்து. இவளை பார்த்தா டிஸ்டர்ப் ஆகும் தான் பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சோம். ஆஞ்சநேயா, என்ன மாமா. காப்பாத்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது ஆஞ்சநேயரை மனசார நினைச்சு கும்பிட்டு இருக்கேன். மாமா, ராத்திரி நேரத்துல இப்படி தலைக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு ஏதாவது ஆயிடு போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீங்க இப்ப என் கூட வாங்க, அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல நீங்க திரும்பி என்ன பார்த்து பேசுங்க. திரும்பினா என்ன ஆகும்னு தெரியாம திரும்ப சொல்லிட்டு இருக்காளே. திரும்புங்க மாமா, திரும்புங்க மாமாங்கிறேன். முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? திரும்புங்க. முடியாது, நான் திரும்ப மாட்டேன். நீ எதுவா இருந்தாலும் இப்படியே சொல்லு. திரும்புங்க மாமா, திரும்புங்க. மாமா, அருளே, கண்ட்ரோல் 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 யுவர் செல்ஃப் டா. என்ன ஆனாலும் கண்ணை மட்டும் பாத்துறாத. பாத்துறாத. தலையை தோட்டிட்டு வாங்க, ரூமுக்கு போலாம். வாங்க. ரூமுக்கா? நாம இருக்கிற நிலைமையில ரூமுக்கு போனா இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுமே. ஏற்காட்டிலே வேற கஷ்டப்பட்டேன். ஏதோ அன்னைக்கு நல்ல நேரம், பாத்ரூம்லயே இருந்து சமாளிச்சிட்டோம். இன்னைக்கு போவே வாங்க கூடாது. மாமா. இல்ல, நான் வரல, நீ போ. வரலனா இங்கே வா இருக்க போறீங்க. நீங்க வந்துதான் ஆகணும். வாங்க. சொன்னா கேட்க மாட்டியா நீ? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, நீ போ. நான் இங்கே இருந்துட்டு காலைல வரேன். ராத்திரி முழுக்க எப்படி இங்கே இருப்பீங்க? வீட்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வாங்க மாமா. ஐயோ, என் பேச்ச கேட்காம கூட்டு போறாளே, என்ன ஆக போதோ?